எல்லாரும் வரும்போது சொன்னாங்க, இவன் செல்வமணின்னா இது யார் செல்வமணி அப்படின்னா தெரியல. இல்லை ரோஜா வீட்டுக்காரர் தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. அப்புறம் வரும்போது எல்லாருமே, சார் எப்படி ரோஜாவை லவ் பண்ணீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன், என்னங்க இது 25 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண என் குழந்தை கல்யாணம் பண்ணி இந்த குழந்தை வேறு இருக்கு, இப்போ போய் எப்படி லவ் பண்ணீங்கன்னான்னு கேட்டேன். நீங்கள் லவ் பண்ணி 20 வருஷம் ஆயிருக்கலாங்க, ஆனால் லவ்வுக்கு வயசாக கிடையாதுங்க, அது என்றும் 16 காதலுக்கு. நீங்கள் என்ன எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அப்படின்னு மேடையில் சொல்லுங்க அப்படின்னா. உங்களுக்காக லவ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு முதல்ல பெண்களோட பேசுறதே ரொம்ப கூச்சம், சபை கூச்சம் மட்டும் இல்லாமல் பெண்கள்கிட்ட பேசவே மாட்டேன். நான் புலன் விசாரணை கேட்டல் போகிறோம் எல்லாத்துலேயும் யாராவது ஹீரோயின்ஸ் கிட்ட போய் விஷயம் சொல்லணும்னா என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் போய் சொல்லுவாங்க. ரொம்ப கூச்சமான நான் அதனால் படங்களே கூட ஹீரோயின்ஸ் பெரிய வேலை இருக்காது. சரி, 2 படத்துக்கு அப்புறம் லவ் சப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த பொண்ணை நான் முதல்ல அவங்க பார்க்குறேன். ஆனால் பார்க்கும்போது அவங்களுக்கு 18 வயசு, எனக்கு 27 வயசு. வயசு வேறு ஒரு 7-8 வயசு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பார்த்த உடனே ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏதோ ஒன்று என்னன்னு தெரிய சொல்ல முடியாமல் ஒரு ஸ்ட்ரைக் அது என்னால் புரிஞ்சிக்க முடியல. பட் ஏதோ ஒன்று இருக்குது. அது எப்படி சொல்கிறது? அப்புறம் அவங்க ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அவங்க திருப்பதியில் இருக்காங்க, நான் சென்னையிலேருந்து. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கும் தெலுங்கு தெரியாது. அதனால் ஏதாவது கால் ஷீட் டேட் கேட்குற மாதிரி ஃபோன் பண்ணேன். ஹலோன்னு ஒரு 2-3 தடவை பேசிட்டு அப்புறம் மெதுவாக ஐ லவ் அது ஸ்டைலாக சொல்கிறாங்க. திருப்பி அடித்தாங்கன்னா இல்லைங்க ஹலோ சொன்னங்க உங்களுக்கு சரியாக கேட்கணும்னு சொல்லலாம். அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஐ லவ் சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது அக்செப்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணல. அப்போ ஒரு ஈக்குவல் வைப்ரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன உடனே நான் ஆனாக்கா என் காதலிக்கிறது பின்னாடி சுற்றுறது இதெல்லாம் என்னால் அந்த ஒரு மெச்சூர்டான இது நான் அதுக்காக வாழ்க்கையை செலவு பண்ணலாம் எனக்கு விருப்பம் இல்லை. நான் முதல்ல அதை உணர்ந்த உடனே அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொன்னேன், இது மாதிரி உங்கள் பொண்ணை நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணி முடியுமா அவங்களான்னு கேட்குறேன். அவங்க வேறு கம்யூனிட்டி, அவங்க கொஞ்சம் அடமெண்டான கம்யூனிட்டி, அவங்க ரொம்ப ஜாதி வெறி பிடிச்ச கம்யூனிட்டி. ஆனால் அவங்க அப்பா கொஞ்சம் சினிமாவை நேசிக்கிறார். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் 1 மந்த் கழிச்சு அவங்க வீட்டிலாம் பேசி கரெக்ட் பண்ணார். அதுக்கப்புறமா தான் நான் ரோஜா கிட்ட சொன்னேன், நான் உன்னை விரும்புகிறேம்மான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்குங்க, அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்புறம் பொண்ணுக்கிட்ட சொல்ல முதல்ல நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே எங்களுடைய வாழ்க்கை இனிமையாக போச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே நிறைய பேரோட பகிர்ந்துட்டு இருக்கேன். இது உங்களோட பகிர்ந்துக்கு இருக்கணும், அது நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். காதலிக்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஒரு 10-12 வருஷம் காதலிச்சுட்டு இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் அவங்க பேசலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் பேசலாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி 3ஆவது நாளே எங்களால் குடும்பம் நடத்த முடியல. ஏன்னா நாங்கள் தனித்தனியாக இருக்கும்போது லவ்வர்ஸாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, எப்போது 1 hour தான் பார்த்துருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 24 மணி நேரமும் ஒன்றா இருக்கும்போது அங்கே தான் பிரச்சனை வருது. நாங்கள் 1 வாரத்திலேயே ஹனிமூன் இங்கே வந்தோம். இங்கே கனடாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹனிமூன் வரோம். இங்கேருந்து திரும்பி போகும்போது நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு முடிவோடு போனோம். ஏன்னா எங்களால் ஒத்து போக முடியல, எப்போ பார்த்து சண்டை வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க வி சேகர், அவர் என்னோட நெருங்கிய நண்பர். நான் அவர்கிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி சார் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் கேரி பண்ண முடியல சார். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை செல்வமணி, நீ ஒரு சினிமா டைரக்டர், கொஞ்சம் ஆம்பளத்தனத்தோட ஈகோ உனக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் சினிமாவில் நீ டைரக்டராக இருக்க, எப்பவும் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க. அவங்களும் இப்போது அந்த 2 பேருக்கும் ஒரே கேரக்டர் இருக்கிறதால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பொண்டாட்டிக்கிட்ட தோற்று போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பொண்டாட்டிக்கிட்ட தோக்குற மாதிரி நடி, அவங்களால முடியலன்னு வச்சுக்க, தோற்று போயிட்டாமல் நடி. அவங்க சொல்கிறாங்க அதை கேட்குற மாதிரி நடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. நான் நடிக்கலாம் இல்லை, உண்மையாகவே அவங்க சொல்கிறது கேட்கறதுன்னு மைண்டில் முடிவு எடுத்து நான்கிற ஒரு அகந்தியை அன்னைக்கு நான் கொன்ன பிறகு எனக்கு 2 அழகான குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த என்னை கொன்ன பிறகு தான் எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இவர் ரோஜாவோட வீட்டுக்காரர் சொன்னாலும் கவலைப்படுறதில்லை, ரோஜாவை சொன்னால் தான் நீங்கள் என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டாலும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா ரோஜாவே நான் தாங்கிற ஒரு ஐக்கியத்தன்மையை நான் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்ட பிறகு எந்த விதமான கவலையும் எனக்கு இல்லை. எங்களுடைய வாழ்க்கை அந்த வினாடிக்கு அப்புறமா தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான புரிதல் எதிர்ப்பும் இல்லாமல் எங்கள் குடும்பம் நல்லா போயிட்டுருக்கு.
அப்புறம் இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து நான் வந்து ஒரு சின்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது அரசியல் கலக்க விரும்பல, அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் குழந்தை பிறந்த பிறகு, எனக்கு குழந்தை பிறகு தான் அந்த குழந்தைய நான் ஒவ்வொரு வினாடியும் நேசிக்கும் போது தான் எங்கள் அப்பா அம்மா என்னை எவ்வளோ நேசிச்சாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு குழந்தை பிறகு தான் எங்கள் அப்பா அம்மாவோட அருமையே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து என் மேலே கை போட்டு தூங்கிட்டு இருப்பார். நான் காலையில் எழுந்துக்கும் போது அவர் எதுக்கு போட்டிருக்காருன்னா எனக்கு என்னால் புரிய முடியாது. ஆனால் இப்போ நான் தூங்கும்போது என் குழந்தை மேலே கை போடாமல் என்னால் தூங்க முடியாது. அது அந்த தொடும்போது ஏதோ ஒரு சக்தி என் குழந்தை எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ தான் என்னோட தந்தையோட அன்பையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்குலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் குழந்தைய வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க உங்கள் குழந்தைங்கள. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது புரியாமல் போயிடுது. அப்பா அம்மா இவ்வளோ நேசிக்கிறாங்களானே தெரியாமல் போயிடுது. அவங்க போன பிறகு தான் எங்கள் அப்பா, இப்போ எனக்கு தெரியுது எங்கள் அப்பா என்னை எவ்வளோ நேசிக்கிறான்னு தெரியுது. ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்ட போது எங்கள் அப்பா என்கிட்ட இல்லை. ஒரு தடவை வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வரும். என்னப்பா இவ்வளோ நேசிச்ச ஒன்றா என்னால், எங்கள் அப்பா மேலே எனக்கு மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அவரோட நேசத்தை உயிரோடு இருக்கும்போதே புரிஞ்ச முடியாமல் போச்சுங்கிற மனக்கவலை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும், எந்த இனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் நேசிக்கும் போது அந்த நேசிக்கிற தன்மையை நான் உன்னை நேசிக்கிறேங்கிறத வந்து குழந்தைகளுக்கு முதல்ல புரிய வச்சிருக்கிறது தான் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற வேண்டுகோள். மறுமுறை அடுத்த விடியல் 2 சந்திக்கும் போது மிக பிரம்மாண்டமான ஏர் கனடா மாதிரி மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும். நன்றி.